الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. والصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் அஹ்மது முஜ்தபா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய உற்றார் உறவினர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய ஷேக் நாயகம் அவர்களே, சங்கைக்குரிய சாதாத்மார்களே, மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, அன்பிற்குரிய மாணவர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருளால் அருளுக்கு சொந்தக்காரர்களான சாதாத்துமார்களோடு நம்மை இங்கே ஒன்று கூட்டியிருப்பதை போல், நாளை சுவன பூஞ்சோலையில் நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடக்கூடிய பெரும்பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி ஆரோக்கியத்தோடும் வல்ல ரப்புல் ஆலமீனுடைய எல்லா விதமான வளங்களையும் பெற்று வாழக்கூடிய நல்ல நசீபுள்ள மக்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. மரணிப்பதற்கு முன்னால் காபத்துல்லா சென்று ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தையும், மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கும் மதீனா முனவராவில் அன்னவர்களுடைய ரோதாவை நம் வாழ்வில் பலமுறை ஜியாரத்து செய்யக்கூடிய நல்ல நசீபையும் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹு தஆலா நிறைவாக தந்தருள் புரிவானாக. அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதர்கள் நிறைந்திருக்கக்கூடிய, ஞானவான்கள் வீற்றிருக்கக்கூடிய இந்த சபையில் என்னை போன்ற எளியவன் பேசுவது என்பது சாத்தியமற்ற ஒன்றாக இருந்தாலும், அவர்களினுடைய அருள் நாடி என்னை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காகவும் பண்படுத்திக் கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாக நினைத்து உங்களுக்கு முன்னால் நின்றிருக்கின்றேன். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்தருள்வானாக. பேரன்புக்குரியவர்களே, மனித சமுதாயத்தை அல்லாஹு தஆலா படைத்ததினுடைய நோக்கம் நாம் நன்கு தெரிந்தோம். அவனை வணங்குவதற்காகவே, வணங்குவது என்ற ஒரே நோக்கத்திற்காக மாத்திரமே மனிதனையும் ஜின்னையும் படைத்தேன் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றார். தன்னுடைய வணக்கத்திற்காக மாத்திரம் மனிதனை படைத்துவிட்டு அவன் தன்னை வணங்குவதினால் அவனுக்கு ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டும், அவனுக்கு ஏதேனும் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற ஜீவராசிகளை படைத்து, எண்ணற்ற நியாமத்துக்களை படைத்து அன்பளிப்பாக தந்திருக்கின்றான். திருமறையில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவான், யா அய்யுஹன் நாஸு உஅ்புது ரப்பக்குமுல்லதீ ஹலக்கக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். மக்களே, நீங்கள் ரப்பை நீங்கள் வணங்குங்கள்.
உங்களையும் உங்களுக்கு முன்னவர்களை படைத்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள் என்பதை அந்த வசனத்தில் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லி காட்டுவான். அல்லதி ஜஅல லக்குமுல் அர்த ஃபிராஷா வஸ்ஸமாஅ பினாஅ என்ற அந்த ஆயத்தினுடைய தொடரில் உங்களுக்காக நீங்கள் அப்படி அந்த ரப்புக்கு வணங்குவதின் காரணத்தினால், ரப்பினுடைய வழிபாட்டில் உங்களை நீங்கள் ஆழ்த்திக் கொள்வதின் காரணத்தினால், உங்களுக்கு ரப்பின் புறத்தில் இருந்து ஒரு அன்பளிப்பாக, ஒரு கிஃப்டாக வானத்தை உங்களுக்கு முகடாகவும் பூமியை உங்களுக்கு ஒரு விரிப்பாகவும், இதில் இருக்கக்கூடிய எண்ணற்ற உயிரினங்கள், எண்ணற்ற ஜீவராசிகள், எண்ணற்ற நியாமத்துக்கள் அனைத்தையும் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பாக அல்லாஹு தஆலா, உங்களுடைய தேவைக்குரிய ஒரு பொருளாக அல்லாஹு தஆலா நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லி காட்டுவார். இன்று நாம் நிலைமையை பார்க்கின்றோம். எதை ரப்புல் ஆலமீனுடைய வணக்கத்திற்கென்று மாத்திரம் படைக்கப்பட்டதோ அந்த படைப்பு ரப்பை வணங்குவதை விட்டும் விலகி நிற்கின்றது. வணங்கக்கூடியவர்களுக்கு ஒரு கிஃப்டாக, ஒரு அன்பளிப்பாக எவைகளெல்லாம் படைக்கப்பட்டதோ அதுவெல்லாம் ரப்புல் ஆலமீனை வணங்கி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுவான், வயின் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, அகிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும், படைக்கப்பட்ட அனைத்து பொருள்களும் ரப்பை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது, வணங்கி கொண்டிருக்கின்றது. இந்த அனைத்து என்பதிலே எதையெல்லாம் நாம் குறிப்பிடுவது, எதையெல்லாம் நாம் விட்டெடுப்பது என்று பார்த்தால் எதையும் நாம் விட முடியாது. அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுவான், அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த். உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் பார்க்கவில்லையா, வானத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் ரப்பை வணங்கி கொண்டிருக்கிறது, தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது. பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் ரப்பை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது, வணங்கி கொண்டிருக்கிறது. அதோடு அல்லாஹ் தஆலா விடவில்லை. வானத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் என்பதில் எல்லாம் கட்டுப்பட்டு விட்டது, பூமியில் இருக்கக்கூடிய எல்லாம் என்பதில் அனைத்தும் கட்டுப்பட்டு விட்டது. இருந்தும் அல்லாஹ் தஆலா அதை விளக்கி காட்டுகின்றான். வஷ்ஷம்ஸ் வல் கமர் வன் நஜ்ம் வன் நுஜூம் வல் ஜிபால் வஷ்ஷஜர் வத்தவாப் என்று அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றாக அடுக்கிக் கொண்டே போகின்றான். தன்னை எதெல்லாம் வணங்குகின்றது, தன்னை எதையெல்லாம் தஸ்பீஹ் செய்கின்றது, தன்னை எதெல்லாம் துதிக்கின்றது என்பதை அவன் பட்டியலிட்டுக் கொண்டே போய் அனைத்தும் என்னை வணங்கி கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுவான். சிந்தித்து பார்க்க வேண்டும். எது தன்னை வணங்க வேண்டும் என்று படைத்தானோ அவன் 24 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தை தவிர 23 மணி நேரத்தை தனக்காகவே செலவழித்துக் கொண்டு 1 மணி நேரத்தை மாத்திரம் ரப்பினுடைய வணக்கத்திற்காக செலவழிக்கின்றான். இது முழுக்க முழுக்க வணக்கத்திற்கென்றே படைக்கப்பட்ட பொருள். ஆனால் எது வணக்க செய்பவர்களுக்கு ஒரு கிஃப்டாக, ஒரு அன்பளிப்பு என்று படைக்கப்பட்டதோ அவைகள் 24 மணி நேரமும் ரப்பை வணங்கி கொண்டிருக்கிறது. இந்த ரெண்டுல எது சிறந்தது? இந்த இரண்டில் எது சிறப்புக்குரியது? எது 24 மணி நேரம் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறதோ, தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறதோ அதுதான் சிறந்தது என்று வர வேண்டும். ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், வலகத் கர்ரம்னா பனி ஆதம். 24 மணி நேரம் ரப்பை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கக்கூடிய வானம், பூமி, சூரியன், சந்திரன், இதில் இருக்கக்கூடிய இந்த உலகத்திற்குள் இருக்கக்கூடிய எதையும் அல்லாஹ் தஆலா சொல்லாமல் மனிதனை பற்றி சொல்லுவான், பனி ஆதமை நாம் சங்கைப்படுத்தினோம். வலகத் கர்ரம்னா பனி ஆதம், பனு ஆதம், ஆதமினுடைய சந்ததிகளை நாம் சங்கைப்படுத்தினோம் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டுவான். சங்கைப்படுத்தியதோடு மாத்திரமல்ல, வஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலும் திடலிலும் அவனுக்கு நாம் ஆதிக்கத்தை கொடுத்திருக்கின்றோம். கடலிலும் திடலிலும் அவனை நாம் சுமக்க செய்தோம். கடலிலும் திடலிலும் அவனுக்கு அதிகாரத்தை வழங்கி இருக்கின்றோம். வரஸக்நாஹும் மினத் தய்யிபாத், ரப்பினுடைய தய்யிபாத்துகள் என்று எதெல்லாம் இருக்கின்றதோ, பரிசுத்தங்கள் என்று எதெல்லாம் இருக்கின்றதோ அதை அனைத்தையும் நாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். வஃதல்நாஹும் அலா கதீரின் மிம்மன் ஹலக்னா தஃதீலா, என்னுடைய படைப்புகள் அனைத்திலையும் நான் அவனுக்கு சிறப்பை வழங்கி இருக்கின்றேன். அவருக்கு, அந்த மனிதனுக்கு சங்கையை நான் வழங்கி இருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார்.
கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். படைத்த நோக்கத்தில் ஜீரோவாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன், படைத்த நோக்கத்தில் பூஜ்ஜியமாக இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹு தஆலா ஏன் கொடுத்தான்? எதனால் இந்த சிறப்புகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது? எதனால் அந்த சிறப்புகள் அவனுக்கு வழங்கப்பட்டது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியாத விஷயம் அல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து விட்டு அல்லாஹு தஆலா வானவர்களிடத்திலே முன்னோக்குகின்றான். எனக்கு இன்னென்ன விஷயங்களை நீங்கள் சொல்லுங்கள், இதை சொல்லித் தாருங்கள், இதை பற்றி சொல்லுங்கள், அதை பற்றி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா வானவர்களிடத்திலே முன்னோக்குகின்றான். வானவர்கள் எங்களுக்கு சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, எங்களுக்கு கல்வி ஞானம் கிடையாது, எங்களுக்கு இல்மு இல்லை, எங்களிடத்திலே கல்வி இல்லை என்று அவர்கள் எங்களால் ஒன்றும் சொல்ல இயலாது என்று தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்திய போது அல்லாஹ் தஆலா வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அனைத்தையும் சொல்லிக் கொடுத்து விட்டு அவர்களுக்கு கல்வி ஞானம் என்ற ஞானத்தை வழங்கியதற்கு பின்னால் மலக்குமார்களிடத்திலே சொல்றான், இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கல்வி என்ற ஞானம் புகுந்து விட்டதின் காரணத்தினால் இந்த உலகத்தில் இவர்களை மிஞ்சியவர்கள் யாரும் இல்லை, எனவே நீங்கள் இவர்களுக்கு சுஜூது செய்யுங்கள் என்றார். அந்த சுஜூத் மலக்குமார்களுடைய சுஜூத் அவர்களுக்கு கிடைத்தது. மலக்குமார்களால் அவர்கள் ஏன் சஜிதா செய்யப்பட்டார்கள்? கண்மணி நாயகத்தினுடைய நூரை சுமந்திருந்தார்கள் ஹஜ்ரத் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்குள் குடிக்கொண்டிருந்த எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த திருநூர், அந்த பேரொளி, அந்த பேரொளி எதனால் உண்டது? அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்வான், வஅல்லம அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் خلقல் இன்சான அல்லமஹுல் பயான். அர்-ரஹ்மான் யார் தெரியுமா? அவன் மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு ஞானம் எனும் கல்வியை நான் வழங்கினேன், கல்வி எனும் ஞானத்தை அவன் வழங்கினான். அல் இன்சான், அந்த இன்சான் யார்? சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற மிக பெரும் முஃபஸ்ஸிரீன்கள், தஃப்சீர் கலையில் இருக்கக்கூடிய அந்த உன்னதமான இடத்தை பிடித்திருக்கக்கூடிய சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருவார்கள், அந்த அல் இன்சான் அல்லமல் இன்சான மாலம் யஅலம், அந்த அல் இன்சான் யார் தெரியுமா? அது சையதுனா முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நூறு முஹம்மதியா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குள் குடிகொண்டது. அந்த குடிகொண்டது எப்படி? அல்லம ஆதமல் அஸ்மா என்ற விதத்திலே அது குடிகொண்டது. அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை சுஜூது செய்ய வைத்தார். அப்ப மனிதன் அவன் படைத்த நோக்கத்தில் ஜீரோவாக இருந்த போதிலும் அந்த மனிதனுக்கு உயர்வை ஏற்படுத்தி கொடுத்தது, கண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுத்தது, சிறப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அது கல்வி ஞானம். அந்த கல்வி யாரின் மூலமாக வந்தது? ரப்புல் ஆலமீன் மூலமாக வந்தது. ரப்புல் ஆலமீனிடத்திலிருந்து நமக்கு எப்படி வந்தது? கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வந்தது. வரலாற்றிலே ஒரு செய்தி எழுதுவார்கள். சையதுனா இப்னு சீரீன் ரலியல்லாஹு தஆலா, முஹம்மது இப்னு சீரீன் ரலியல்லாஹு தஆலா கனவுலக மேதை, நபி அவர்களுக்கு கொடுத்திருந்த ஞானத்தை அல்லாஹ் தஆலா சையதுனா முஹம்மது இப்னு சீரீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வழங்கி இருந்தார். ஹஜ்ரத் சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள், கனவுகளுக்கு தாபீர் சொல்லக்கூடியவர்கள். அந்த ஞானத்தை முஹம்மது இப்னு சீரீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கி இருந்தார். அவ்வளவு பெரிய ஞானவான், அவ்வளவு பெரிய ஞானம் பெற்றவர்கள். அவர்கள் ஒரு சமயம் ஒரு பாதையை கடந்து செல்லுகின்றார்கள், ஒரு வழியை கடந்து செல்லுகின்றார்கள், ஒரு சபையை கடக்கின்றார்கள். அந்த சபையில் இல்மை பற்றி பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது, இல்மை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இல்மை பற்றி பேசிக் கொண்டிருப்பதை கேட்டுவிட்டு சற்று இங்கே உட்காரலாம், அமரலாம் என்று நினைத்தவர்கள் அதை கடந்து சென்று விடுகின்றார்கள். அன்றைய இரவு தூக்கம், அந்த தூக்கத்தில் ஒரு கனவு காணுகின்றார்கள், ஒரு மனாமை காணுகின்றார்கள். அந்த மனாமிலே ஒருவர் கேட்கின்றார், முஹம்மது இப்னு சீரீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், நீங்க ஏன் அந்த சபையில உட்காரல? இல்மை பற்றி பேச்சு நடந்து கொண்டிருந்த, இல்மை பற்றி ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாறிக் கொண்டிருந்த அந்த சபையில்
நீங்கள் ஏன் அமரவில்லை என்று முஹம்மது இப்னு சீரீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்க, முஹம்மது இப்னு சீரீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்படியே வந்து விட்டேன், உட்கார வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் அப்படியே வந்து விட்டேன் என்று சொல்லுகின்றார்கள். அப்பொழுது அந்த கனவில் தோன்றியவர் சொல்லி காட்டுகின்றார்கள், நீங்கள் மாத்திரம் அந்த மஜ்லிஸில் உட்கார்ந்திருந்தால், நீங்கள் மாத்திரம் அந்த சபையில் அமர்ந்திருந்தால், ஹஜ்ரத் சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைத்திருக்கும், அவர்களுடைய சொஹபத் உங்களுக்கு கிடைத்திருக்கும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மலக்குமார்கள் யார்? லா யஅஸூன அல்லாஹ் மா அமரஹும் வ யஃஅலூன மா யு'மரூன். அவங்க ஏவப்பட்டதை செஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம அப்படி இல்லை. நம்ம ஏவப்பட்டதை விட்டுட்டு விளக்கப்பட்டதை நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். அவர்கள் எதை ஏவப்பட்டார்களோ அதை செய்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏவியதிலிருந்து அவங்க கொஞ்சம் கூட விலகிறது கிடையாது. 100% அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள், 100% அல்லாஹ்வினுடைய உத்தரவுகளை நிறைவேற்றக்கூடியவர்கள், அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு முகர்ரமானவர்கள். ஹஜ்ரத் சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தன்னுடைய நபிமார்களுக்கு, ரசூல்மார்களுக்கு தூதுவராக அல்லாஹ் தஆலா அவர்களை நியமித்தான். எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறார்கள் சொல்லி காட்டுறாங்க. நீங்க மாத்திரம் அந்த சபையில உட்கார்ந்து இருந்தால், நீங்கள் மாத்திரம் அந்த சபையில் அமர்ந்திருந்தால், ஹஜ்ரத் சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சொஹபத் உங்களுக்கு கிடைத்திருக்கும். அன்பிற்குரியவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த கல்விக்கு ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம்? இந்த கல்விக்கு ஏன் இந்த அளவுக்கு ஒரு மகத்துவம்? இன்று நாம் இந்த இடத்திலே ஒன்று கூடி இருக்கிறோம் என்று சொன்னால் கல்வியின் அடிப்படையில் ஒன்று கூடி இருக்கிறோம். பட்டம் வாங்கக்கூடியவர்கள் ஒரு 8 நபர், ஒரு 8 நபரினுடைய பட்டத்திற்காக இவ்வளவு பேர்கள் இங்கே கூட வேண்டுமா? இவ்வளவு பெரிய விழாக்கள் நடத்தப்பட வேண்டுமா? இவ்வளவு பெரிய ஒரு சிரமங்களை மேற்கொள்ள வேண்டுமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பட்டம் பெறக்கூடியவர்கள் 8 பேர்கள். ஆனால் அந்த பட்டம் பெறக்கூடிய 8 பேர்கள் பெற்றிருக்கக்கூடிய கல்வி மகத்தான கல்வி. அந்த கல்விக்கு நிகரான ஒரு கல்வி கிடையாது. அந்த 8 பேர் எல்லாத்தையும் படிச்சுட்டாங்கன்னு சொல்ல வரல, அல்லது இங்க இருக்கிற நாங்க எல்லாரும் எல்லாத்தையும் படிச்சுட்டோம்னு சொல்ல வரல. நாங்கள் அந்த கல்வியை பெற வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள், அந்த 8 பேரும் கல்வியை பெற வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள். அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த நாங்களும் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள் தான். காரணம், கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஆசான். அவர்களுக்கு ஒரே ஆசான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் தஆலா தான் அவர்களுக்கு ஆசான். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான், வஅல்லமக மா லம் தகுன் தஅலம். நபியே நாயகமே, உங்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. எதுவெல்லாம் உங்களுக்கு தெரியாதோ அனைத்தையும் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். அனைத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. இந்த வகையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியினுடைய ஒரு மிகப்பெரிய சமுத்திரம், கல்வியினுடைய ஒரு மிகப்பெரும் கடல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லி காட்டுவார்கள், அன மதீனத்துல் இல்ம். நான் யார் தெரியுமா? இல்மின் பட்டணம். நான் இல்மின் பட்டணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியின் மகா சமுத்திரம். அந்த மகா சமுத்திரத்திலிருந்து சஹாபாக்கள் அல்ல, சஹாபாக்கள் அல்ல, நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்புள்ள சய்யிதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரையிலும் அந்த கண்மணி நாயகத்தினுடைய கல்வி எனும் சமுத்திரத்திலிருந்து பெற்ற ஞானம் ஒரு சொட்டளவு, ஒரு துளியளவு. புர்தா ஷரீஃப்ல நமக்கு அழகாக சொல்லி காட்டப்படும். புர்தா ஷரீஃப்ல இமாம் பூஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகாக சொல்லி தருவார்கள். நம்ம படிக்கக்கூடிய நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆக நபிமார்களை பெற்ற ஞானம் கண்மணி நாயகத்திலிருந்து ஒரு சொட்டளவு, சஹாபாக்கள் ஒரு சொட்டளவு, அந்த சஹாபாக்களுக்கு பிறகு தாபியீன்கள் ஒரு சொட்டளவு, அதுக்கு பிறகு உள்ளவர்கள் அனைத்து ஞானிகள், மகான்கள், மேன்மக்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நாதாக்கள் எல்லோரும் சொட்டை எடுத்துக்கொண்ட அந்த சமுத்திரத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட கல்வி ஒரு சொட்டளவு தான். நாமெல்லாம் அந்த சொட்டை தொடறதுக்கு முயற்சி செஞ்சவங்க, தொடலை. நம்ம அந்த கல்வியினுடைய அந்த ஒரு சொட்டை கூட நாம் எடுத்துக்கொள்ளவில்லை, தொடுவதற்காக நாம் முயற்சி செய்தவர்கள். அப்போ சொட்டை தொடுவதற்கு முயற்சி செய்தவர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு மகத்துவமும் ஒரு சிறப்பும் இருக்கிறது என்றால், ஒரு தொட்டவர்கள், ஒரு சொட்டை பெற்றுக் கொண்டவர்களினுடைய நிலை என்ன? அந்த ஒரு சொட்டை யார் தொட்டுக்
கொண்டார்களோ, அந்த ஒரு சொட்டை யார் எடுத்துக்கொண்டார்களோ அவர்களை குறித்து கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அல்லாஹும்ம ஃபக்ஹு ஃபித்தீன். சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கண்மணி நாயகத்திலிருந்து அந்த சமுத்திரம் எனும் மகா சமுத்திரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கல்வியினுடைய ஞானம் ஒரு சொட்டளவு. அந்த சொட்டளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த பட்டம் ஃபகீஹு ஹாதிஹில் உம்மா, ரைசுல் முஃபஸ்ஸிரீன், ஃபகீஹு ஹாதிஹில் உம்மா சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு பேர், ஹஜ்ரத் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஃபகீஹு ஹாதிஹில் உம்மா. ஒரு பெண், சாதாரண பெண், ஒரு பெண் ஆணை கவனித்து அவள் அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, எல்லாத்திலையும் ஆண் தான் உயர்ந்த தகுதியில் உள்ளவன். ஆணை கவனித்து பெண் பாதி என்று சமூகம் சொல்லக்கூடியது மாத்திரமல்ல, மார்க்கம் சொல்லுகின்றது. ஆணை கவனித்து பெண்ணினுடைய தரம் பாதிதான். ஆனால் அந்த பாதி உள்ளவர்களை கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நட்சத்திரங்களை விட மேலாக ஜொலிக்க செய்தார்கள், சமூகத்திலே பிரகாசிக்க செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உத்லுபு நிஸ்வத்தீன் இந்த ஹுமைரா, ஹுமைரா எனும் சிறப்பி எனும் இந்த பெண்ணிடத்திலே, என்னிடத்திலே பாடம் பயின்ற இந்த பெண்ணிடத்திலே உங்களுடைய மார்க்கத்தினுடைய பாதியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக ஒரு சொட்டை தொட்டவர்களுக்கு இந்த சமூகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த மதிப்பு, மகத்துவம் எந்த அளவுக்குரியது. காரணம், இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து வந்தது. அன்பிற்குரியவர்களே, மருத்துவத்தினுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் எதுவெல்லாம் இருக்கிறதோ அனைத்தையும் அல்லாஹ் தஆலா ரப்புல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கற்றுக் கொடுத்திருந்தான். அல்லமக மாலம் தகுன் தஅலம், அனைத்தும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அது விஞ்ஞானமா, அது அரசியலா, எந்த துறை சார்ந்ததாக இருந்தாலும் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. இப்னு சீனா இவர்கள் அறியப்படாதவர்கள் கிடையாது. மிகப்பெரிய விஞ்ஞானி, மிகப்பெரிய கல்வி மாமேதை, மருத்துவ துறையினுடைய மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு மருத்துவமே அவர்கள் சொன்ன அந்த அடிப்படையை வைத்துதான் இன்னைக்கு மருத்துவத்தையே பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதுதான் பேசிக். அவங்களுடைய கருத்துக்கள் தான், அவர்கள் பதிந்த வார்த்தைகள் தான் பேசிக்காக இருந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான கிதாபுகள், அவங்க எழுதின கிதாபுகள் மொழியிடப்படாத மொழியே கிடையாது. எல்லா மொழியிலும் அவங்களுடைய கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு மேதை, இவ்வளவு பெரிய ஒரு விஞ்ஞானி, இவ்வளவு பெரிய ஒரு கல்விமான், இந்த நிலையில் இருந்தவர்களை அவர்களுடைய மாணவன் அவர்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறான். என்ன கேள்வி தெரியுமா? நீங்க இவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கிறீங்க, இவ்வளவு பெரிய அறிஞரா இருக்கிறீங்க, இல்ல உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஞானத்தை தந்திருக்கான், இவ்வளவு பெற்றிருந்தும் நீங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் நீங்கள் பின்பற்ற வேண்டும்? நீங்களே தனியா சுயமா ஆராய்ச்சி செஞ்சு நடக்கலாமே. கேட்ட கேள்வி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் ஏன் பின்பற்றணும்? நீங்களே சுயமா ஆராய்ச்சி செய்து நடக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வியை ஒரு மாணவன், அவர்களுடைய மாணவன் கேட்கின்றார். ஆனால் இப்னு சீனா அவர்கள் அதற்கு பதில் சொல்லவில்லை. சில நாட்கள் கடக்கின்றது. சில நாட்கள் கடந்ததற்கு பின்னால் ஒரு பயணம், மாணவனும் ஆசிரியரும் ஒரு பயணம் மேற்கொள்கின்றார்கள். இரவு தங்குகின்றார்கள். கடுமையான குளிர் நேரம். இரவில் கண் விழித்தவர்கள் தஹஜ்ஜுடைய நேரம் வருகிறது. தஹஜ்ஜுடைய நேரத்தில் தன்னுடைய மாணவனை எழுப்பி, எப்பா ஒது செய்யணும், கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா, ஒது செய்யணும், கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு தட்டி எழுப்பிட்டு தன்னுடைய வேலையில ஈடுபடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி பார்த்தாங்க, படுத்தவன் படுத்த மெனிக்கு இருந்துட்டு இருக்கிறான். திரும்ப தட்டினாங்க, ஒது செய்யணும், தண்ணி எடுத்துட்டு வா. தன்னுடைய வேலையில ஈடுபடுறாங்க. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி பார்க்கறாங்க, தூங்கினவன் தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறான். இவ்வளவுக்கு மத்தியில பாங்கு சொல்லிட்டார் முஅத்தின். பாங்கு சத்தம் கேட்கின்றது. அவன் பதறி எழுந்து நின்று பார்க்கின்றான். அப்போது சொல்றாங்க, நீ ஒரு கேள்வி ஒரு நாள் கேட்டிருந்தாய். நான் இவ்வளவு பெரிய ஞானி, இவ்வளவு பெரிய விஞ்ஞானி, இவ்வளவு பெரிய அறிவாளி, அல்லாஹ் தஆலா இவ்வளவு திறமைகளை எனக்கு தந்திருக்கிறான், நான் ஏன் சுயமா நடக்க கூடாது, முகமது நபியை ஏன் பின்பற்றணும்னு நீ சொன்ன. இன்னைக்கு ஒரு விஷயத்தை கவனித்தாயா? கடுமையான குளிர். இந்த கடுமையான இந்த குளிரிலும் குளிரை பொருட்படுத்தாமல் தன்னுடைய தூக்கத்தை இழந்து, தன்னுடைய சுகத்தை இழந்து, தன்னுடைய அனைத்தையும் இழந்து
குளிர் என்று பொருட்படுத்தாதவனாக காலையிலேயே எழுந்திருத்து தன்னுடைய முகத்தை எல்லாம் கழுகி ஒது செய்து நேரத்துக்கு பாங்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றானே, இதை சற்று கவனித்தாயா? இவன் யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறான்? முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி கொண்டிருக்கிறான். நீ என்னை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி எனக்கு பின்னால் வந்தவன். ஆனா நான் உனக்கு பெரிய பாரதூரமான வேலையை சொல்லல, தண்ணி மட்டும் கேட்டேன். ஆனா குளிரை காரணம் காட்டி நீ இதுவரையிலும் எனக்கு தண்ணீரை கொண்டு வந்து தரவில்லை. முகமது நபியை பின்பற்றக்கூடியவனுக்கு குளிர் ஒரு தடையாக இருக்கவில்லை. முகமது நபியை பின்பற்றக்கூடியவனுக்கு ஒரு தூக்கம் ஒரு தடையாக தெரியவில்லை. அவன் அந்த தூக்கத்தையும் மிஞ்சி அந்த குளிரையும் மிஞ்சி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவன் பின்பற்றி கொண்டிருக்கிறான். நான் பெற்றிருக்கக்கூடிய கல்வி, நான் பெற்றிருக்கக்கூடிய ஞானம் இது எங்கிருந்து வந்தது தெரியுமா? முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து வந்தது. எனக்கு கல்வியின் காரணத்தினால் எனக்கு மிகப்பெரிய பேர் இருக்கலாம், எனக்கு கல்வியின் காரணத்தினால் மிகப்பெரிய புகழ் இருக்கலாம், விஞ்ஞானி என்று அழைக்கலாம், மருத்துவத்துறையின் மாமேதை என்று என்னை அழைக்கலாம். ஆனால் இந்த பெயருக்கும் சிறப்புக்கும் உரித்தானவன் நான் அல்ல. எனக்கு இந்த பாக்கியத்தை தந்தவர் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து எது வந்ததோ அது சிறப்புக்குரியது. கண்மணி நாயகத்திலிருந்து வந்தது எதுவோ அது சிறப்புக்குரியது. கல்வி கண்மணி நாயகத்திடத்திலிருந்து வந்தது. வரலாற்றிலே ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைய காலம் இது மாதிரி லைட் வசதிகள், இது மாதிரி சேர் வசதிகள், இது மாதிரி மேடை வசதிகள் எதுவும் இல்லாத ஒரு காலம். நாயகத்தால் முடியும், அனைத்தையும் கொண்டு வந்து காட்டியிருக்க முடியும், கொடுத்திருக்க முடியும். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களை பண்படுத்தினார்கள், எளிமையான வாழ்க்கைக்கு பக்குவப்படுத்தினார்கள். மண் தரையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உபதேசம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சஹாபி அங்கே வருகிறார். ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார். வந்தவர் இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கின்றார், அந்த சபையை பார்க்கின்றார். அந்த இடம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. மண் தரையையும் தாண்டி இப்பொழுது உட்கார வேண்டும். மஸ்ஜித் நபவிக்குள்ள மண்ணு போடப்பட்டிருந்தது, அந்த மண்ணுக்குள்ள உட்காருவாங்க. இப்போ மண்ணையும் தாண்டி மண்ணுக்கும் வெளியில வேற இடத்துல உட்கார்ற தொழுகைக்குன்னு குறிப்பிட்ட இடம் இருக்குமா இல்லையா, அந்த இடத்தையும் தாண்டி உட்கார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்கள், தன்னுடைய உம்மத்தினர்கள், தன்னுடைய சீடர்கள், தன்னுடைய சஹாக்களினுடைய கஷ்டம் நஷ்டங்களை உணர்ந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றோ வரக்கூடிய சமுதாயத்திற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று குரல் கொடுத்தார்கள், அன்று துஆ செய்தார்கள். சக்கராத்தினுடைய சமயத்திலும் கூட உம்மத்தி என்று இந்த உம்மத்துக்காக அவர்கள் கஷ்டத்திற்காக உம்மத்தினுடைய கஷ்டம் நீங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனக்கு கண் முன்னால் ஒரு சஹாபி, தன்னுடைய தோழர், தன்னுடைய தொண்டர் தரைக்கும் வெளியில் உட்கார வேண்டிய, தொழுகைக்குரிய இடத்தை விட்டும் வெளியே உட்கார வேண்டிய ஒரு நிலை வந்த பரிதாப நிலையை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மேனியில் இருக்கக்கூடிய துண்டை எடுக்கின்றார்கள், தன் மீது போட்டிருக்கக்கூடிய துண்டை எடுக்கின்றார்கள். எடுத்து பக்கத்தில் இருந்த ஒரு சஹாபி இடத்துல கொடுத்து செய்கையால் காட்டுறாங்க, அவருக்கு கொடுங்கன்றாங்க. அந்த சஹாபி தனக்கு பின்னால் இருப்பவருக்கு, அவர் தனக்கு பின்னால், அவர் தனக்கு பின்னால், அவர் தனக்கு பின்னால், இப்படியே துண்டு பல பேர்களுடைய கை மாறி இறுதியாக எந்த சஹாபிக்காக கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துண்டை கொடுத்து அனுப்பினார்களோ அவர்களுடைய கைக்கு போகின்றது. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்குன்னு தந்தாங்க, பெரிய பாக்கியத்துக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு விரிச்சு உட்கார்ந்து அப்படின்னு இது எனக்கு கிடைத்திருக்கும் பாக்கியம் என்று நாம் குரல் கொடுத்திருப்போம். அதை விரித்து நாம் அமர்ந்திருப்போம். வாங்கி அந்த சஹாபி, கண்மணி நாயகத்தால் பக்குவப்படுத்தப்பட்ட அந்த சஹாபி அந்த துண்டை தன்னுடைய இரு கரங்களால் வாங்குகின்றார். வாங்கி அந்த சஹாபி தன்னுடைய முகத்தில் வைத்து முத்துகின்றார், கண்களில் ஒத்துகின்றார், நெற்றியில் ஒத்துகின்றார், தன்னுடைய உதடுகளில் ஒத்துகின்றார். ஒத்திவிட்டு இந்த பாக்கியம் தனக்கு மாத்திரம் போதாது, இது தனக்கு மாத்திரம் இருக்கக்கூடாது, தன்னுடைய சஹாக்கள் அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு யார் கொடுத்தாரோ அந்த சஹாபி கைகளை கொடுக்கிறார். அந்த சஹாபி அந்த துண்டை வாங்கி அவரும் முத்துகின்றார், தன்னுடைய கண்களில் வைக்கின்றார், நெற்றியில் ஒத்துகின்றார், உதடுகளில் ஒத்துகின்றார், அவரும் அடுத்த சஹாபிக்கு. இப்படியே மாறி 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 கொடுக்கப்பட்ட அந்த துண்டு மீண்டும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே வந்து சேருகின்றது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, ஏன் அந்த துண்டுக்கு அவ்வளவு மகத்துவம்? அது கொடுக்கப்பட்டது விரித்து உட்கார்வதற்காக.
என்பதற்காக அந்த துண்டு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் அதை விரித்து அமர வேண்டும் என்று கொடுக்கப்பட்டது. ஆனால் வாங்கியவர் அது அமருவதை விட முத்துவதற்குத்தான் உகந்தது. அது முத்தப்படக்கூடியது, அது நெற்றியில் ஒத்தப்படக்கூடியது, உதடுகளில் ஒத்தப்படக்கூடியது. அதனுடைய பரக்கத்து தனக்கு மாத்திரமல்ல இந்த சமூகத்துக்கே வேண்டக்கூடியது என்று தனக்கு தந்த சஹாபியிடத்தில் கொடுத்து இப்படியே ஒருவர் மாறி ஒருவர் கை மாறி அது மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போய் சேருகின்றது. எதனால்? துண்டு என்ற விதத்தில் அது சாதாரணமான துண்டு, ஆனால் அது கண்மணி நாயகத்திடத்திலிருந்து வந்தது என்பதின் காரணத்தினால் அதனுடைய மகத்துவம் கூடிவிடுகின்றது, அதனுடைய புனிதத்துவம் மேலோக்கி விடுகின்றது. இது சஹாபி மாத்திரம் சொல்லல, கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மனைவிமார்களில் ஒருவரான உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கூட சொல்லுவாங்க. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யாரு? அபூ சுஃபியான் அவர்களினுடைய மகளார். அபூ சுஃபியான் அவர்கள் ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகுதான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஆனா அதுக்கு முந்தைய அவங்க இஸ்லாத்துக்கு வரல, மாறாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக போர் படைக்கு தளபதியாக வந்தாங்க. அப்படிப்பட்டவங்க இவங்க ஒரு சமயத்துல ஃபத்ஹ் மக்காவுக்கு முன்னால ஒரு சமயம் மக்கால கடுமையான பஞ்சம், தண்ணீர் இல்லை, வறட்சி, விவசாயம் இல்லை, பழங்கள் காய் கனியவில்லை, உணவுப் பொருட்கள் வெளியிலிருந்து வரவில்லை, கடுமையான பசியும் பட்டினியுமாக இருக்கக்கூடிய சமயத்தில் மக்காவாசிகளுக்கு சில பேர்கள் சில அறிவுரைகளை சொன்னாங்க. அதுல அபூ சுஃபியான் அவர்களும் ஒருவர். அவர் சொன்னாரு, இந்த சோதனை உங்களுக்கு எதுக்கு தெரியுமா? இவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு எதுக்கு தெரியுமா? இந்த கஷ்டத்தை நீங்க ஏன் சந்திச்சிருக்கிறீங்க தெரியுமா? மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, மதீனாவில் அரசாட்சி செய்து கொண்டு உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்க மதிக்கல, அவங்களை நீங்க எதிர்க்கிறீங்க, அதனுடைய விளைவு தான் இது. நான் இதுக்கு ஏதாவது மாற்று வழி இருக்குதான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அபூ சுஃபியான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் மதீனாவுக்கு வர்றாங்க. இப்ப நம்முடைய இந்த இடத்துக்கு நமக்கு வேண்டாத ஒரு ஆள் உள்ள வந்துட்டா நம்ம என்ன செய்வோம்? அவருக்கு பின்னால 4 பேர் சுத்துவோம். எங்க போறாரு, எதுக்கு வந்தாரு, என்ன செய்யறாரு, ஏது செய்யறாருன்னு சொல்லிட்டு அவரை கண்காணிச்சுட்டாலே. மதீனாவுக்குள்ள இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அபூ சுஃபியான் அவர்கள் வருகிறார். அவரை யாரும் கண்டு கொள்ளவில்லை. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா கண்டு கொள்ளவில்லை, எந்த சஹாபியும் கண்டு கொள்ளவில்லை. அவர் எதுக்கு வந்தார்? அவருடைய வேலையை அவர் பார்த்துட்டு போட்டு. அவங்களுக்கெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஒரு தைரியம், அவங்க இருக்கிறாங்கன்ற ஒரு தைரியம், மனோதைரியம், அவர்களை மீறி எதுவும் நடக்காது. அப்ப அபூ சுஃபியான் உள்ள நுழைஞ்சவர் தான் யாரும் பார்க்க மாட்டாங்க, தான் ஒரு பெரிய தலைவர், மக்காவினுடைய தலைவர். அப்படி இருந்து நம்மளை யாரும் கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி எங்க போவோம்? யாராவது ஒருத்தர் கூட்டாதான் அவங்க வீட்டுக்கும் போக முடியும், எங்கேயும் போக முடியாத ஒரு நிலை. சரி, தனக்குன்னு ஒரு அடைக்கலம் இருக்குதுன்னா தன்னுடைய மகள் இங்க இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாக இருந்தாலும் அவங்க தன்னுடைய மகள் அப்படின்ற நோக்கத்தோடு அபூ சுஃபியான் அவர்கள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போனா வீட்டுல ஒரு விரிப்பு விரிக்கப்பட்டிருக்கிறது. இவர் போனவர் அந்த விரிப்பு கிட்ட போகின்றார். விரிப்புல உட்காரல, உட்காரணுன்ற நோக்கம் அவருக்கு கிடையாது. அந்த விரிப்பு பக்கமாக போகின்றார். உள்ளே இருந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஓடோடி வந்து அந்த விரிப்பை, அந்த துண்டை அப்படியே வேகமாக எடுத்து விடுகின்றார்கள். அபூ சுஃபியானுக்கு மூஞ்சில இருந்த மாதிரி ஆயிப்போச்சு, மூக்க உடைச்சதுன்னு சொல்லுவாங்க நம்ம பாஷையில், மூக்க உடைச்ச மாதிரி ஆயிப்போச்சு, அவமானமா ஆயிப்போச்சு. உடனே அவர் என்ன செய்றார்? தன்னுடைய மகளை பார்த்து கேட்கின்றார், இந்த துண்டை நீங்க இவ்வளவு வேகமா வந்து எடுத்தீங்களே, இந்த துண்டுல உட்கார்றதுக்கு எனக்கு தகுதி இல்லையா, அல்லது என்னுடைய தகுதிக்கு இந்த துண்டு போதாதா? அவர் கேட்ட கேள்வி, இந்த துண்டுல உட்கார்றதுக்கு எனக்கு தகுதி இல்லையா, அல்லது என்னுடைய தகுதிக்கு இந்த துண்டு போதாதா என்று கேட்கின்றார். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, பாப்பா தன்னை பெற்றெடுத்தவர், தன்னை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தவர், அவர் அறிமுகப்படுத்தியதால் தான் கண்மணி நாயகத்துக்கு இன்னைக்கு மனைவியாக முடிஞ்சிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு அமல்களின் பக்கம் முக்கியத்துவம் கொடுத்ததை விட ஒழுக்கத்தின் பக்கம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாய் தந்தை நீங்கள் மதியுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபியத்தான பெண்மணி அவர்கள் வர்றாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய அம்மா என்ன பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க, அவங்க காஃபிரத்து தான், அவங்க இஸ்லாத்துக்கு அவங்க காஃபிரத்து தான், அவங்க காஃபிரத்தா இருந்துட்டாலும் பரவாயில்லை, சரி நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன்னு சும்மா வச்சு இருக்கிறாங்களா? அதுவும் கிடையாது. வஹிய ராகிபத்துன்,
அவங்க என்ன, நான் இஸ்லாத்துல இருக்கிறத அவங்க ரொம்ப வெறுக்கிறாங்க, இஸ்லாத்துல இருக்கிறத அவங்க வெறுக்கிறாங்க, எனக்கு ரொம்ப இடைஞ்சல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்ப என்ன பார்க்கணும்னு வந்திருக்கிறாங்க, நான் பார்க்கட்டுமா? அப்ப அசிலுஹா, அவர்களோடு நல்லுறவு கொள்ளட்டுமா, அவர்களோடு நல்ல விதத்தில் நடந்து கொள்ளட்டுமா, அவர்களை அரவணைத்துக் கொள்ளட்டுமா என்று கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நஅம் சிலீஹா. உங்க காஃபிரத்து தான், நீங்க குஃப்ர்ல இருக்கிறது அவங்களுக்கு நீங்க இஸ்லாத்துல இருக்கிறது அவங்களுக்கு வெறுப்பாக ஒண்ணுதான், ஒரு பிடிக்காத ஒன்றுதான், இருந்தாலும் பரவாயில்லை, அவங்க உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள், அவங்களோடு நல்லுறவை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மற்ற தோழர்களே இதை பேணி இருந்தார்கள் என்று வரும் பொழுது, கண்மணி நாயகத்தினுடைய அருகாமையில் இருந்து அவர்களுடைய மனைவிமார்களுக்கு இந்த கல்வி ஞானம் கிடையாதா? இந்த ஒழுக்கமுறை தெரியாதா? தன்னுடைய தந்தையை பார்த்து அவர்கள் சொன்ன வார்த்தை, நம்முடைய பாஷையில சொல்றாங்க, இப்படி சொல்லலாம், இன்னக நஜிசுன், இன்னக நஜிசுன், நீ ஒரு அசுத்தமானவன், நீ ஒரு சுத்தம் கெட்டவன், நீ ஒரு நஜிஸ். நீ நஜிஸ் என்பதை அல்லாஹ் தஆலா எங்களுடைய திருமறையில சொல்லி தந்திருக்கிறான். இன்னமல் முஷ்ரிகூன நஜசுன், நஜிஸ்னா கூட பரவாயில்லை, நஜசுன் கடுமையான அசுத்தம், நீ கடுமையான அசுத்தம். நஜிஸ் கூட கழுவிட்டா போயிரும், நஜஸ் இருக்குது பாத்தீங்களா, கழுவுனாலும் போகாது, நஜஸ் கழுவுனாலும் போகாது, அதை சுத்தப்படுத்துறதுக்கு களிமா வேணும். இன்னமல் முஷ்ரிகூன நஜஸ், நீ நஜிஸ், நீ அசுத்தமானவன். இந்த துண்டு என் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய இல்லத்திற்கு வந்தால் அவர்கள் அமர்வதற்கென்று விசேஷமான ஒரு துண்டு. என் கண்மணி நாயகம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்களுடைய பாதம் பட்ட இடம் ரௌதத்தும் மின் ரியாதில் ஜினான். என் கண்மணியின் பாதம் பட்ட இடம் சொர்க்கத்தின் பூங்காவனம், சொர்க்கத்தின் பூஞ்சோலை. என் கண்மணி உட்கார்ந்த ஒரு விரிப்பு, அது சாதாரண விரிப்பல்ல, அதையும் விட மகத்துவத்தில் மேன்மையில் மிக மிஞ்சியது. உன்னை போன்ற நஜிஸாக இருப்பவனுடைய நிழல் கூட அந்த துண்டில் படக்கூடாது என்றார்கள். அதற்கு உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா. காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட அன்பிற்குரியவர்களே, நிறைவுக்கு வருகின்ற காலத்தின் அருமையை கருதி இந்த இல்ம் கண்மணி நாயகத்தோடு சம்பந்தப்பட்டது. இந்த இல்ம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து வந்தது. கண்மணி நாயகம் மகா சமுத்திரம், கல்வியின் சமுத்திரத்திலிருந்து அந்த சமுத்திரம் மூலமாக நமக்கு வந்தது. அந்த சமுத்திரம் மூலமாக வந்ததின் காரணத்தினால் இந்த துண்டுக்கே இந்த மதிப்பு வரும் பொழுது, கண்மணி நாயகத்தின் மூலம் வந்த அந்த ஞானம், அந்த கல்வி, அதற்கு எல்லையே சொல்ல முடியாது, அதற்கு அளவே சொல்ல முடியாது. ஒரு செய்தி, அல்லாமா இக்பால் ரலியல்லாஹு தஆலா தெரியாதவர்கள் கிடையாது. கவி உலக மேதை, சுன்னத்துல் ஜமாத்தினுடைய ஒரு தூண், சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கருத்துக்களை அல்லாஹ் தஆலா அவர்கள் மூலமாக கவிதை வழியாக ஏராளமாக தந்திருக்கின்றான். அவர்கள் ஒரு சமயம் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ரௌதாவுக்கு செல்லுகின்றார்கள், ஜியாரத்துக்காக செல்லுகின்றார்கள். அப்படி ஜியாரத்துக்கு போனா பொதுவாகவே நம்முடைய வழக்கம், நமக்கு பிடிச்சவங்களை நம்ம பார்க்கறதுக்காக போனோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய சொந்த பந்தங்களுடைய வீட்டுக்கு போனோம்னு சொன்னா ஒரு அன்பளிப்பு பொருட்களை வாங்கி போகுவோம், ஒரு ஹதியாக்களை வாங்கி போவோம், ஒரு இனிப்பு பலகாரங்களை வாங்கி போகுவோம். ஆனால் கண்மணி நாயகத்தினுடைய விஷயத்துல அல்லாஹ் தஆலாவே சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வே சொல்லி காட்டுவான், வைதா நாஜைத்துமுர் ரசூல் ஃபகத்திமு பைன யதைஹிம் ஸதகா. நீங்க ரசூலிடத்திலே நீங்கள் பேசுவதற்காக சென்றால், நீங்கள் ரகசியம் பேசுவதற்காக சென்றால், உரையாடுவதற்கு சென்றால், அந்த நாயகத்திடத்திலே போவதற்கு முன்னால் நீங்கள் அன்பளிப்பை எடுத்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். அல்லாமா இக்பால் அவர்கள் அந்த சபையில நின்று கொண்டு மஸ்ஜித் நபவிக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்னால் நினைக்கின்றார், இந்த கண்மணி நாயகத்திடத்திலே அன்பளிப்பாக நான் எதை எடுத்து செல்வது? இந்த கண்மணி நாயகத்திடத்திலே அன்பளிப்பை கொண்டு போங்கள், அன்பளிப்புகளை எடுத்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த கண்மணி இடத்திலே நான் எதை அன்பளிப்பாக எடுத்து செல்வது? எதை நான் அவர்களுக்கு அன்பளிப்பாக நான் கொண்டு செல்வது? அவர்களிடத்தில் இல்லாததா? அவர்களிடத்தில் எது இல்லை நான் அவர்களிடத்தில் கொண்டு செல்ல? அவர்களிடத்தில் உஹுது மலை தங்கமாக வந்த பொழுது எனக்கு தேவையில்லை என்று சொன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தினுடைய நியாமத்துக்கள் அவர்களுடைய காலடியில் வந்து விழுந்த பொழுது அது மக்களுக்கு எடுத்து பங்கிட்டுக்
கொடுத்து மக்கள் வயிறு நிரம்புவதை பார்த்து, மக்கள் மனதில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பார்த்து, மக்கள் முகத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தை பார்த்து சந்தோஷப்பட்டவர்கள், திருப்திப்பட்டவர்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இத்தகைய புனிதரிடத்திலே, இத்தகைய மேன்மைக்குரியவரிடத்திலே, இத்தகைய மகத்துவத்திற்குரியவரிடத்திலே, இத்தகைய தேவையற்றவர்களிடத்திலே நம்ம எதை அன்பளிப்பாக எடுத்து செல்வது, எதை அவர்களுக்கு காணிக்கையாக கொண்டு செல்வது என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி யோசிக்கும் பொழுது அவர்களுக்கு மனசில் சரி என்று பட்டது, இது கொடுக்கலாம் அப்படின்னு பட்டது. என்ன தெரியுமா? யுத்தக்களங்கள் நினைவுக்கு வருகின்றது. பத்ருடைய யுத்தக்களம், உஹதுனுடைய யுத்தக்களம், ஒவ்வொரு யுத்தக்களங்களாக அவர்களுடைய கண் முன்னால் வருகின்றது. அனைத்து யுத்தக்களத்திலேயும் இஸ்லாமியர்கள் சிந்திய ரத்தம், சஹாபாக்கள் சிந்திய ரத்தம், இந்த இஸ்லாத்திற்காக அவர்கள் அர்ப்பணித்த அவர்களுடைய ரத்தம் அவருடைய கண் முன்னால் வருகின்றது. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ரத்தம் சிந்தியவர்களுக்கு மறு உலகத்திலே பெரிய பாக்கியங்களை சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த ரத்தம் மேன்மைக்குரிய ரத்தம், இந்த ரத்தம் மகத்துவத்திற்குரிய ரத்தம், இந்த ரத்தத்திற்கு நிகரே இல்லாத ஒரு ரத்தம். எனவே கண்மணி நாயகத்திற்கு அன்பளிப்பாக கொடுப்பதானால் இந்த தியாகத்தின் ரத்தத்தை நாம் கொடுக்கலாம் என்று கற்பனையான ஒரு கையை தான் நீட்டிக்கொண்டு, அது கற்பனையாக அதில் ரத்தம் இருப்பதை போன்று, சுஹதாக்களுடைய ரத்தம் இருப்பதை போன்று வர்ணனை செய்து கொண்டு கண்மணி நாயகத்தினுடைய சமூகத்திற்கு போடுகின்றார், கண்மணி நாயகத்தினுடைய சமூகத்திற்கு சமர்ப்பிக்கின்றார். இதன் மூலம் இந்த ஆயத்தை நம்ம பின்பற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் மனம் நிறைவு கொள்ளுகின்றார். இது ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரத்தத்தை குறித்து ஒன்று சொல்லி இருக்கிறார், இந்த ரத்தத்தை குறித்து ஒன்றை சொல்லி இருக்கிறார்கள். இந்த ரத்தத்திற்கு நிகர் இல்லை, இந்த ரத்தத்திற்கு ஈடு இல்லை என்று இக்பால் நினைக்கின்றார். ஆனால் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ரத்தத்தை விடவும் சிறந்தது ஒன்று இருக்கிறது, இந்த ரத்தத்தை விடவும் மேன்மைக்குரியது, இந்த ரத்தத்திற்கு நிகராக ஒன்று இருக்கிறது. மிதாதுல் உலமாயி கதமி ஷுஹதா, மிதாதுல் உலமாயி கதமி ஷுஹதா. உலமாக்கள் மார்க்கத்திற்காக கல்வி ஞானத்தை அவர்கள் பேனாவால் எழுதுகிறார்கள் தெரியுமா? அவர்கள் எழுதக்கூடிய ஞானத்திற்காக, ஞானத்தை எழுதுவதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு சொட்டு மை, அந்த ஒரு சொட்டு இங்க் மை இருக்கிறது, இது கதமி ஷுஹதா. ஷுஹதாக்கள் இஸ்லாத்தை காப்பாற்றுவதற்காக, இஸ்லாத்தை அவர்கள் விரிவுபடுத்துவதற்காக, இஸ்லாத்தை பரவ செய்ய வேண்டும், இஸ்லாத்தை பிரகாசிக்க செய்ய வேண்டும், மார்க்கம் இந்த உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்பதற்காக, மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து, தன்னுடைய சுகத்தை துச்சமாக மதித்து, தன்னை வெட்டுண்ட செய்து ரத்தத்தை சிந்தினார்கள் அல்லவா? அந்த ரத்தத்தினுடைய ஒரு துளியை விடவும் சிறந்தது, அந்த ஒரு துளிக்கு நிகரானது மிதாதுல் உலமா. உலமாக்களினுடைய மை, உலமாக்கள் இல்முக்காக பயன்படுத்தக்கூடிய, ஞானத்திற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு சொட்டு மை இருக்கிறது, அது ஒரு சொட்டு ரத்தத்தை விடவும் மேலானது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. காரணம், அது கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வந்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வந்தது. அதற்கு முழு காரணம் அல்லமல் இன்சான மாலம் யாலம், அது ரப்புல் ஆலமீன் கற்றுக் கொடுத்தது. இந்த ஞானம் மகத்தான ஞானம், இந்த ஞானம் அல்லாஹ்வின் மூலம், ரசூலுல்லாஹ்வின் மூலம் இந்த உலகம் முழுவதற்கும் வந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து வந்தது. நாம் தொட்டிருப்பது ஒரு சொட்டு, நாம் பெற்றிருப்பது ஒரு சொட்டு. ஆனா ஒரு சொட்டை பெற்றவர்களை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அஃதலுல் பஷரி பஅதல் அன்பியா. நபிமார்களுக்கு பிறகு சிறந்தவங்க இவங்க, நபிமார்களுக்கு பிறகு சிறந்தவங்க அவர்கள் என்று தன்னுடைய சஹாபிகளை ஒவ்வொருத்தரையாக பட்டியலிட்டார்கள். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரத்வானுல்லாஹி அலைஹிம் அஜ்மாயின், இது போன்ற இன்னும் ஏராளமானவர்கள், சஹாபியத்தான பெண்மணிகள், சுஹதாக்கள், அதுக்கு பின்னால இமாம்கள், தாபியீன்கள், தபூ தாபியீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், இவர்கள் தொண்டு தொட்டு ஒருவர் மாறி ஒருவராக இந்த கல்வி நம் வரைக்கும் வந்திருக்கிறது என்றால் இதெல்லாம் மூல காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு இவ்வளவு பெரிய மேடை, இன்னைக்கு இவ்வளவு பெரிய மக்கள் எல்லாம் தங்களுடைய ஒவ்வொரு அலுவல்களையும் விட்டுவிட்டு இங்க வந்து கூடியிருக்கிறாங்கன்னா எதற்கு? அந்த கண்மணி நாயகத்திடத்திலிருந்தும் வந்த அந்த இல்முக்கு மதிப்பு கொடுத்துதான் இங்க வந்திருக்கிறாங்க. அத்தகைய இல்மை தொடுவதற்கான பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த பாக்கியத்தை நாம் வீணாக்கி விடாமல் இதை நாம் முழுமையாக இதை பயன்படுத்தி அல்லாஹ் ரசூலினுடைய பொருத்தத்தை நாம் பெற வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. அல்லாஹு தஆலா நம்மை ஏற்றுக்கொள்வானாக. நம்மின் மூலம் மார்க்கத்திற்கான பல சேவைகளை அல்லாஹு தஆலா
வாங்கச் செய்வானாக, வெளியாகச் செய்வானாக. நம்மை அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வதோடு கண்மணி நாயகத்தினுடைய ஷஃபாத்துக்குரிய மக்களாக நம்மை ஆக்குவதோடு மரணிக்கும் தருவாயில் கல்மா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு மரணிக்கும் பாக்கியம் பெறப்பட்டு நாளை மஹ்ஷரில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தோடு கண்மணி நாயகத்தோடு சுவனத்தில் இருக்கக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த சிறிய எளிய அடியானுக்கு இந்த இடத்துல இவ்வளவு பெரிய மகான்கள் மேன்மக்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த சபையில ஒரு வாய்ப்பு தந்தது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம். இதற்காக மல்லம் யஷ்குரின் நாஸ் வலம் யஷ்குரில்லாஹ் என்ற அடிப்படையில் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா அஹ்சனுல் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.